இருக்கு. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கையில பம்போடு இருக்கிறேன். அடதே அப்படி நிக்கிற. நிக்கிறதுன்னா இப்படிதான் நிக்கணும். வேகாந்தத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. அப்படி உட்காரு. ஆமா, நேத்து ஒருத்த உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே, வெயில நின்னா கண்ணு கூசுற கலர்ல நல்ல தார் ரோடு ரேஞ்சுக்கு பய ஒழுக்க எப்படி? கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருக்காமா? இதுக்கு நீ என்னையே கட்டிக்கலாம். ஒருத்தி கட்டிட்டு உதவுங்கிறது பத்தாதா? ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஆசைக்கு அவளை கட்டி, சேர்ந்து பிழைக்கலாம்னு சின்னாயாளை கட்டி, கூடி பிழைக்க குழந்தையாளை கட்டி, எல்லாமே கடனாசமா போன கதை தான். ஆமா, இப்பெல்லாம் உன்போட கனாவுல நான் வர்றேனா? உன் பொண்டாட்டி தான் வருது. எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு முந்திக்கிறாயா. சர்க்கஸ் தப்பிச்ச காண்டாமிருகம் கொண்டு வருது, எந்திரிச்சு ஓடி போயிரு. காண்டாமிருகமா? உன்கிட்ட பொம்பளை தானே வருது. புடவை கட்டினவெல்லாம் பொம்பளையா? உன்னால பல தடவை நான் நிலத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு போயிரு, போயிரு. என்னையா அது புதுசா இருக்குது? போர் அடிச்சா அப்பப்ப சமயம் பார்த்து ஒண்ணு ரெண்டு அடிச்சுக்கிறது தான். போர் அடிச்சா உனக்கு இதெல்லாம் கேக்குதா? இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? என்னை விட பெரிய மனுஷெல்லாம் இதை விட என்னென்னமோ பண்றா. இதுக்கு போய் இன்னும் நீ போகலையா? இன்னைக்கு எனக்கு ரெண்டு கிடைக்க முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா. உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடுறா உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு. மோட்டர் வாங்கும் போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடங்கி இத்து போற இரும்பு கொண்டது ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? எடுத்து போடா. ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே, அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய், என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய், என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலைய உங்களால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா? கண்ணை மூடிட்டு செய்யற வேலை உலகத்துல ஒரே வேலை தூங்குறது தான். அதை யார் வேணாலும் செய்யலாம் மேடம். நான் அதை சொல்ல, வேலையை சொல்றேன். அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. புடிங்க. நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாய. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதுதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையே ராஜா. பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற, 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்கு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். இந்தாயா. என்னது? மோரு. நீ சாப்பிட்டியா? இல்ல. இந்தா, நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். நான் கொஞ்சம் சாப்பிடுறேன், நீ கொஞ்சம் சாப்பிடு. நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். கழுத புலி ஊருக்குள்ள வந்துருச்சு. ஏன்பா, இங்க மெக்கானிக்கல் மாணிக்கம் எங்க போயிருக்காரு? இது உன் ஒய்ஃபா? மெக்கானிக்கல் மாணிக்கம் நான் தான். என்ன தெரியல, இந்த பக்கம் நிக்கிற என் ஒய்ஃப தெரியுது. அதுக்கு காரணம் என்னுடைய ஞான கண்ணு இல்லடா, இது செத்து போன பூனை கண்ணு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு மோட்டர் ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணி தருவியா? அதான் எங்க வேலைய. மோட்டருங்க. மோட்டர் இருக்கட்டியா, முதல்ல நீ ஒழுங்கா ரிப்பேர் பண்ணுவியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க அப்பா காலத்துல இருந்து எங்களுக்கு இதான் வேலை. இல்லையே, உங்க அப்பன் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணதாக சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஊருக்குள்ள வந்த உடனே இந்த உண்மையெல்லாம் படிச்சுன்னு சொல்லிடுறானுங்க. அதே ஊர்ல தான் நான் பிறந்திருக்கேன். என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? மோட்டருங்க. மோட்டரை தரையா? 2 நாள்ல ரிப்பேர் பண்ணி தருவியா? 2 நிமிஷத்துல நான் ரிப்பேர் பண்ணுவேன். மோட்டருங்க. ஊர்ல வச்சிருக்கேன். போடா, மோட்டர் கொண்டு வாடா. நீ மோட்டரை கொண்டு வா. மோட்டர் விட்டுட்டு உன் கண்ணை நான் ரிப்பேர் பண்றேன். சரியான பாத்தி மாட்டிடுச்சுன்னு நினைச்சா சரியான டோங்கு பாத்தியா இருக்க. சரி, நம்ம வேலையை கவனிப்போம். தூக்கம் உன் கண்களை தடுவட்டுமே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. நமக்கு மனைவி அமையல, மோட்டரும் அமையல. ஐயா, கொடை புடிச்சிட்டு போற பெரியவர வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கடிக்கிறணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய், இது குளியாடா, இது கிணறா. அப்படியே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம்னே. சரி, வெள்ளையும் சொல்லுமே எங்க போறப்பட்ட? நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னே.
பொண்ணை நீ பாக்குறது சரி, பொண்ணு ஒன்ன பாத்துற போகுது. போங்கண்ணே, எனக்கு வெக்கமா வருது. நீ பொண்ணு பார்க்க போறது எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி போறது போற, கிரீஷ் டப்பா மேல இருக்கு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ. சும்மா விளையாடாதீங்கண்ணே. நானே பொண்ணு பார்க்க வெள்ளையும் சொல்லுமா போறேன். அதை எடு, இதை எடு, மட்டை எடுன்னுக்கிட்டு. சரிடா சொல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. சரி சரி, கையில பட்ட அழுக்காயிரம். இந்தாங்க. இப்பதானே நீங்க வெள்ளைக்கார மாதிரி சிகப்பா இருக்கீங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புண்ணே. ஐயா வெரி சாரிண்ணே. ஏங்கண்ணே, பொண்ணு பார்க்க இந்த பக்கம் தானே போற? ஆமாண்ணே. பைக்கில் போய் உட்காரு, பந்தாவா கொண்டு போய் விடுறேன். சட்டுன்னு முடிச்சிட்டு பட்டுன்னு வாங்க. பொண்ணு பார்க்க போற? போண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுறேன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, டைம் ஆச்சு. அடே, இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில சொருகுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடியும். இவ்வளவுதானே? இது முதல் சொன்னானே. ஏன் அப்படியே குதிச்சு ஓடி போயிருப்பேன்? இழுக்கணும், அவ்வளவுதானே. கொடுங்க. ஏ உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா? ஒயர் தானே, எப்படி அழுக்காங்க? அப்ப இழுக்கிறாங்க. புடி தலை தம் கட்டியில கரெக்டா அவங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல இருந்து வர்றாங்க. அண்ணே என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல, நான் எப்படி பொண்ணு பார்க்க போறது? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. வாங்க அண்ணே, நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன். டேய், எனக்கு பார்ட்டி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எதுடா காசு? நீங்க உட்கார்ந்து அடிங்க அண்ணே, அப்புறம் சொல்றேன். இந்தாங்க. டேய், அங்க வைக்கிற அந்த நாய் நக்கிடு. அப்படியா? இத்துடன் கடைசி உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமா, இவர் பெரிய மீட்டிங் பேசாரு, முதல் உரை கடைசி உரைன்னு. தம்பி, உன் பேர் என்ன? குப்புராஜ். குப்புராஜ் எல்லாம் பெஞ்ச் மேல உட்கார கூடாது, ஓடி போய் ஓரமா உட்காரு. டேபிள் வச்சிருக்கானுங்க பாரு. டேய், அது என்னடா அது டிவிக்கு மேல கலரு? அதுதானே கலர் டிவி. உங்க கண்ணு கடக்கூடாது பாருங்க, நான் தான் கலர் வைக்க சொன்னேன். ஓ, இதுக்கு பேர் தான் கலர் டிவியா? அது சரி, உனக்கு காசு எது? நீங்க ஃபுல்லா அடிங்க, நான் சொல்றேன். இவங்க இங்க வந்தா? வணக்கம் தம்பி. வணக்கம். சவிக்குமா? கொஞ்சம் சவிக்கம். சாப்பிடுங்க. இருங்க. என்னடா உனக்கு மட்டும் வணக்கம் பெருசா சொல்றேன்? பார்ட்டி வைக்க காசு ஏதுறான்னு கேட்டீங்களே, செட்ல ஒரு மோட்டர் கிடந்துச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? இந்த எனக்கு வாங்க சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கானே அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? வா, பேசாம ஓடி போயிருவோம். தம்பி, யார் அது முக்காடு போட்டுட்டு போறது? நம்ம மெக்கானிக் மாணிக்கண்ணே. ஆமாங்க, மாணிக்கம்ங்க. மாணிக்கமா? இவர் நம்ம அசிஸ்டன்ட்ங்க. ஏன்பா மாணிக்கம், மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டியா? ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுங்க, இன்னும் 2 நாள்ல கொடுத்துருங்க. 2 நாள்லயா? ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா கொடு. ஏன்னா தம்பி கிட்ட ஒரு மோட்டர் வாங்கினேன், அது ரொம்ப நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அது நல்லா ஓடுதுங்களா? அது உங்க மோட்டர் தானுங்களா? ஏன் மோட்டரா? இல்ல, மோட்டர்னால எல்லாம் ஒண்ணுதானங்க. அதுலயும் தண்ணி தான் வரும், இதுலயும் தண்ணி தான் வரும். அடடா, இந்த மாதிரி தத்துவத்தை யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல. அப்ப நான் வர்றேங்க. போயிட்டு காசு வச்சிருக்கேன். அவர் காசு தானே? அவர் காசு? அவத்து காசு தானே? அந்த காசுல அவருக்கு 2 உரம் வாங்கி கொடு. வாங்கி கொடுத்தேன். எனக்கு வேண்டாம், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. மோட்டரை கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க. அந்த 1.5 கண்ணுக்கு ஒரு பச்சை மோட்டை உடைச்சு கண்ணுல ஊத்துறா.